OnePlus 15R இந்த ஃபோன் ரிலீஸ் ஆனப்பவே இது 13R விட டவுன் கிரேடு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நிறையவே கருத்துக்கள் வந்துச்சு. பட் உண்மையிலே இந்த ஃபோன் அப்படித்தான் இருக்கா, இது தேராதா அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம ஹைப் பண்ணி விடுங்க அண்ட் ஆர்பிடெக் தமிழுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோ நிறைய விடும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஃபோன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே கர்வ்டான எட்ஜஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பின்னாடி கிளாஸ் சைடுல அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. கையில பிடிச்சு யூஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கு. பாக்ஸ்ல கலர் மேட்ச் பண்ற மாதிரி ஒரு கேஸும் வருது. ஓவரால் டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா குறைன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்து டிஸ்பிளே இதுல 6.83 inches 165 Hz 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 165 Hz அப்படின்றது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இருக்காது. குறிப்பிட்ட கேம்ஸ் விளையாடுறப்ப உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். நான் CODM அப்புறம் PGM விளையாண்டு பார்த்தேன். ரெண்டுத்துலயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுது. இது போக இன்னும் சில கேம்ஸ்ல உங்களுக்கு ஹைப்பர் ரெஃப்ரெஷ் ரேட் ஆன் பண்ணீங்கன்னா உங்களால அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இது ஒரு LTPS டிஸ்பிளே, LTPO கிடையாது. OnePlus 13Rல உங்களுக்கு LTPO டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. இதுல LTPS தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல ஒரு டவுன் கிரேட் இருக்கு. அண்ட் 1800 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். 3600 nits பீக் பிரைட்னஸ் போகும். ஓகேவா? அப்புறம் இந்த போன்ல அல்ட்ராசானிக் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அது இந்த போனுக்கு ஒரு பாசிட்டிவ். அப்புறம் இது போக டால்பி விஷன் HDR10+ மாதிரியான சர்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த போன்லயும் இருக்கு. சோ நெட்ஃபிளிக்ஸ்ல HDR வீடியோஸ் உங்களால தாராளமா பார்க்க முடியும். சோ இதெல்லாமே டிஸ்பிளே ஸ்பெக்ஸ். இதை தவிர்த்து ஆக்சுவல் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே நல்லா பிரைட்டா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. பிளாக்ஸ் எல்லாமே டீப்பா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்லா லவுடான ஸ்பீக்கரா கொடுத்திருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. ஓவரால் வீடியோ வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றப்ப இதை வந்து குறை சொல்ல முடியாது. குறிப்பா லாஸ்ட் ஜென்னை விட இங்க ஒரு விஷயம் டவுன் கிரேடா இருந்தாலும் இங்க கொடுத்திருக்கிற டிஸ்பிளேன்றது நல்லா இருக்கு. அண்ட் அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். இதுல Snapdragon 8 Gen 5 யூஸ் பண்ணிருக்காங்க. LPDDR5X RAM UFS 4.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 8 Gen 5 அப்படின்றது டாப் எண்ட் 8 Gen 5க்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இங்கே குறைய சொல்ல முடியாது. அட்டகாசமா இருக்கு. நீங்க எந்த கேம் பிளே பண்ண நினைச்சாலும் சரி இதால ரொம்ப ஸ்மூத்தா அதை ரன் பண்ண முடியும். அண்ட் OnePlus 15 போன்ல கொடுத்த மாதிரி டச் ரெஸ்பான்ஸுக்கு ஒரு டெடிகேட்டட் சிப்பும் G2 அப்படின்னு வைஃபைக்காக ஒரு தனி சிப்பும் இந்த போன்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இந்த போன்ல ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இங்க அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா கூலிங்கும் இருக்கணும். இங்க வேப்பர் சேம்பர் கூலிங் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப 66% வரைக்கும் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சது. டெம்பரேச்சர் மேக்ஸிமம் 45 வரைக்கும் போச்சு. இது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணப்ப. ஓகேவா? ஆனா ஆக்சுவல் கேமே நீங்க விளையாடுறப்ப எனக்கு பெரிய அளவுக்கான ஹீட்டிங் நோட்டீஸ் பண்ண முடியல. அந்த இடத்துல இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கேம்ஸும் ஸ்டேபிளா ரன் ஆகுது. ஸோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த போனுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த போனோட ஒரு முக்கியமான ஒரு செல்லிங் பாயிண்ட்டுமே அதுதான் வச்சுக்கோங்களேன். அடுத்து கேமரா. பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP ஒரு பிரைமரி கேமரா, 8 MP ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. இது கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள போன். ஏன் வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தைய OnePlus 13R போன்ல உங்களுக்கு ஒரு டெலபோட்டோ கேமராவுமே கொடுத்துருந்தாங்க. அதை இங்க கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்க. அதுதான் இங்க நிறைய மக்களுக்கு காண்டேத்துற ஒரு விஷயம். எனக்கும் அப்படித்தான். ஸோ ஒரு சென்சாரே தூக்குனது அப்படின்றது ஏத்துக்க கஷ்டமா தான் இருக்கு. பட் இதுல அப்படி கிடையாது. 2 கேமரா தான் இருக்கு. பிரைமரி கேமரா, இந்த பிரைமரி 50 MP எடுக்கிற கேமரா உண்மையிலே நல்லா இருக்கு மக்களே. எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா இது ஒரு OnePlus போன் அப்படின்னு நம்ம வச்சு இந்த அவுட்புட்டை பாக்குறப்ப நிஜமாவே நல்ல அவுட்புட் தான் கொடுக்குது. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் 8 MP அல்ட்ரா வைட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய டீடைல்ஸ் கிடையாது. கொஞ்சம் சுமாரா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் முன்னாடி வந்து 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுல எடுக்கிற செல்ஃபிஸும் நல்லா ஷார்ப்பா இருக்கு. போக்கா எஃபெக்ட்டும் நல்லா இருக்கு. ஓவரால் செல்ஃபி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் வீடியோஸ்னு வர்றப்ப 4K 120 FPS உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். வீடியோஸ் ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்தீங்கன்னா வீடியோஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. பட் லைட் குறைய வீடியோட குவாலிட்டியும் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ லோ லைட்ல வீடியோ அந்த அளவுக்கு இதுல செட் ஆகல. செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிலேயும் உங்களால் 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். அது பேக் கேமரா அளவுக்கு இல்லை. அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது OnePlus 15Rல செல்ஃபி கேமராவில் 4K 30 FPSல ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் தெரியுது. பட் நீங்கள் சொல்லுங்கள். ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தாலே இதில் பிரைமரியில் எடுக்கிற அந்த ஃபோட்டோஸை தவிர்த்து வேறு எதைக்கும் என்னால் பெருசாக இங்கே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த ஃபோனே ஒரு கேமரா ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஃபோன் தான். OnePlus உடைய பாதையே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. OnePlus 15 கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபோன் தான். என்னதான் அதில் நல்ல கேமரா செட்டப் இருந்தாலும் அது பெர்ஃபார்மன்ஸை டார்கெட் வச்சு லான்ச் பண்ண ஒரு ஃபோன். இன்னும் உங்களுக்கு இதை சிம்பிளாக சொல்லணும்னா விவோக்கு ஐக்கு எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண ஃபோனை விடுற ஒரு பிராண்டோ அதே மாதிரி தான் ஓப்போக்கு OnePlus வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண ஃபோன் விடுறதுக்கான ஒரு பிராண்டா மாறிடுச்சு இப்போ. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோன்ஸை தான் நீங்க OnePlus இருந்து பார்க்க போறீங்க. இது நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கும் இதுல அந்த அளவுக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. OnePlusன்றது ஒரு இன்னமும் நிறைய பேர் வாங்க ஆசைப்படுற ஒரு ஃபோன் தான் வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் வைக்கிறதுன்றத
ஏற்றுக்க கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. பட் OnePlus உடைய பாதைன்றது இந்த மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பேட்டரி 7400 mAh அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் புக் சார்ஜர் பாக்ஸில் இருக்குது. அதை வச்சு உங்களால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். வயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 days கிட்டக்க வரும். நீங்கள் அப்பப்போ கேம் ஆடினீங்க அப்படின்னாலும், கேமே ஆடல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் கூட அதிகமாக வரலாம். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வரலாம். இந்த அளவுக்கு தான் இதோட பேட்டரி இருக்குது. ரைட்டா? இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து USB 2.0 போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. NFC இருக்குது, Bluetooth 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து IR blast சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ரிமோட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஹைரஸ் ஆடியோக்கான கோடெக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP66, IP68, IP69, IP69K அப்படின்ட்டு எல்லா ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,256 உங்களுக்கு 47,999க்கும், 12,512GB உங்களுக்கு 52,999 அப்படின்ற பிரைஸ்க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ இருக்கிற பிரைஸ். ஓகேவா? ஆஃபர் டைமில் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியான பிரைஸில் கிடைக்கும். OnePlus 13Rலாம் இந்த மாதிரி ஆஃபரில் குறையிறப்ப தான் நிறைய பேர் வாங்கினாங்க. அந்த டயத்தில் இது நிஜமாவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் OnePlus 15R. ஓகேவா? OnePlus 13Rோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து டவுன் கிரேட்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அந்த டவுன் கிரேட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காகவே இது வந்து சுத்தமாக தேராது, இது ஒரு மொக்க ஃபோன் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இது ஒரு நல்ல ஃபோன் தான். இந்த வேலைக்கு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான்ப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் நீங்கள் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுற ஆள் இந்த ஃபோனை வாங்கிட்டு கேமரா சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உண்மைதான். பட் இருந்தாலுமே இது அதுக்கான ஃபோன் கிடையாது. நீங்கள் கேமரா வேணும்னா நீங்கள் வேறு சில ஆப்ஷன்ஸ் போகலாம். ஓகே, ஓப்போல ரெனோ இல்லை விவோல வி சீரிஸ் அது இந்த மாதிரியான ஃபோன்ஸ் போயிடலாம். கேம் அதிகமாக ஆடுவேன், பெர்ஃபார்மன்ஸ் நிறைய வேணும்னா மட்டும் நீங்கள் OnePlus 15R பக்கம் வரலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ எஸ், இவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த OnePlus போகிற பாதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ பிடிச்சி மீட் பண்ணுறேன். அண்ட் this is Audrey from Auto Tech Tamil signing off.